எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பராட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய நம்ம ஆலு பராட்டா, மேத்தி பராட்டா, இல்லைனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங்ஸ் வச்சு நம்ம செய்வோம். இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு இந்த பராட்டா செய்ய போகிறோம். வாங்க இந்த சிக்கன் கீமா பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கீமா பராட்டா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு போடுறேன். 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை பிசைய ஆரம்பிங்க. நாலு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ மாவை ஒரு துணியில் மூடி வச்சு 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் கீமா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டு, அடுத்து 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது போடுங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி ஊற்றுங்க. உங்ககிட்ட தக்காளி பேஸ்ட் இருந்தால் தக்காளி அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் போடுங்க. சாட் மசாலா தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 300 கிராம் சிக்கன் கீமாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சிக்கனில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சிக்கன்ல இருந்து வர தண்ணிலேயே சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கனை மசாலாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடாயை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து வந்த ஜூஸஸ்லேயே சிக்கன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. சிக்கனை தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி போடுங்க. சிக்கன் கீமாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா பராட்டா பர்ஃபெக்டாக வராது. ஸோ சிக்கன் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்கன் கீமா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் நல்லா வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கன் கீமாவை ஆற விடுங்க. மாவு நல்லா 30 நிமிஷத்துக்கு ஊறிடுச்சு. இப்போ இதை ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிரித்து உருட்டிக்கோங்க. பராட்டா பண்ணுறதுக்கு இது பர்ஃபெக்ட் சைஸாக இருக்கும். அடுத்தது நம்ம சிக்கன் கீமா பராட்டாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவை தூவுங்க. மாவை வச்சு தேய்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக சிக்கன் கீமாவை எடுத்து சென்டரில் வைங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீமாவை வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடிச்சு விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கிள்ளி எடுத்துருங்க. மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்க. மேலே கொஞ்சமாக மாவை தூவுங்க. இப்போ மெதுவாக ரோல் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க, லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. மேலே கொஞ்சம் ஃபில்லிங் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல.
பாருங்கள், சிக்கன் கீமா பராட்டா தேய்ச்சாச்சு. ரொம்பவும் மெலிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக தேய்க்கணும். பராட்டாவை தேய்ச்சதும் தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் கீமா பராட்டாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தவா சூடானதும் இந்த கீமா பராட்டாவை போட்டு வேக விடுங்க. ஒரு பக்கம் 1 நிமிஷத்துக்கு வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள். பராட்டா மேலே இந்த மாதிரி ப்ரௌன் கலர் டாட்ஸ் வந்ததும் மேலே கொஞ்சம் நெய் தடவுங்க. சைட்ஸ்லேயும் நெய் தடவுங்க. எல்லா பக்கமும் மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் உள்பக்கம் மாவு நல்லா வெந்து வரும். சிக்கன் பராட்டா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து நீங்கள் சிம்பிளாக தயிர், ஊறுகாய் இல்லைன்னா கொஞ்சம் ரைத்தா வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட சிக்கன் கீமா பராட்டாஸ் ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்க இல்லையா, அருமையான சிக்கன் கீமா பராட்டா எப்படி செய்கிறதுன்னு. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் வந்து சிக்கன் கொத்து இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா சும்மா ஒரு கொத்து சைட் டிஷ் மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி பராட்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் பெருசாக தேவைப்படாது. நீங்கள் அப்படியே கூட இதை சாப்பிட்லாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.